ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் நட்டோஷிப்போட எபிசோட் 343 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பிக்கை வச்சா எந்த அளவுக்கு மாறும். இந்த விஷயம் தானே அவனை தசை திருப்பினாதான் நம்மளால முடியும். வா நண்பா, நம்மளும் போய் சண்டை போடலாம். உன் மனசுல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உன்னோட உணர்வுகள் என்னைக்குமே உன்னை கட்டுப்படுத்த கூடாது ககாஷி. நருட்டோ அங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன எதிர்க்க தனியா வரை உரமா வந்து தட்டு இன்னைக்குமே தனியா நினைவே இல்லை. போட்டியிலையும் நீ தோத்ததே கிடையாது. அதே மாதிரி நிச்சயமா இதுல நீ தோத்துற கூடாது ககாஷி. நல்ல வேலையில் என்னோட மாணவனா இருந்த நிறைய அந்த யூஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டயர்டா தான் கொஞ்சம் நேரத்துக்கு சண்டை போட முடியும். கமுயா இருந்தாலும் கூட தொடர்ந்து தாக்க முடியாத அவங்கள பார்த்து நான் என்னைக்குமே பயப்பட மாட்டேன். இந்த முறை கண்டிப்பா நான் வரவிடவே மாட்டேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. என்னடா என் ஜுட்சுவை பத்தின உண்மை தெரிஞ்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். படக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன கவர் பண்ண முடியுமா? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. எனக்குள்ள புகுந்து வெளியேற அனுமதிக்க மாட்டேன். ஷேடோ க்ளோனா உன்னை விட நான் வேகமா தாக்கிட்டேன் ககாஷி. நீ ரசிகனை மறைச்சு வைக்க மறந்துட்ட. அதனாலேயே இன்னொரு காமோய் வீணா போச்சு. அவசரப்படாத. நான் எப்படி கவனிக்காம விட்டேன். பக்கம் எடுத்து அச்சாம் போறியா? எப்படி உள்ள நருட்டோ மைனே விழுந்துருக்காரு. மாஸ்க் உடஞ்சிச்சுதான்.
பையன் தானேடா. இல்லையா, எனக்கு இந்த கெஸ் இருந்துச்சு. ஆனாலும் இவன் எப்படி மாறி இருக்கான் அப்படி? ஃபர்ஸ்ட் அவன் எப்படி வரான்னு எனக்கு தெரியல உயிரோட. ககாஷை பார்த்து ஒரு ஃபீல் இல்லை. எப்படி எப்படி நிற்கிறான் முன்னாடி. அந்த டவுட்டு தான்டா, இவன் எப்படி அப்படி மாற முடியும் தான். அதனால தான் ககாஷுக்கு அப்படி ஆயிருக்கு. மூச்சு வாங்கி ஒரு மாதிரி பண்ணி. இவனா வில்லேஜ் வெறுக்கிறான், எல்லாரையும் இது பண்றான். இரு, அதுல என்ன ட்விஸ்ட் இருக்கலாம். இதெல்லாம் அப்படி பார்த்தோமே அந்த டைம்ல ஒன்னா இருக்கிறதுலாம். எனக்கு படபடப்படன்னு இருக்குது ஒரு மாதிரி. எனக்கு உடம்பு மட்டும்தான் இருக்குது, மைண்ட் எங்கெங்கயோ போயிட்டு திக்குன்னு இருக்கு உள்ள ஒரு மாதிரியா. இது அநியாயத்துக்கு நல்ல குழந்தை, இது என்னன்னு புரியல எனக்கு. காயோட மதிக்கிறாங்களா? கிட்டத்தட்ட நருட்டோ லீவ் ஃபைட் மாதிரி இது. இல்லை அப்போ எவ்வளோ சாஃப்டாக எப்படி பார்த்தோம் நம்ம. எனக்கு இப்போவும் அவன் தான் இப்போ இங்கே இருப்பானான்றதா டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா கண்ணெல்லாம் கொடுத்துட்டு போனியாடா நீ அப்படி? இந்த கேரக்டர் தான் என்ன ஆச்சுன்றது தெரியல. ரெண்டு அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. இது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி பாரமா கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் இப்படி மாறி இருக்காங்கல்ல கெட்டவங்களா. ஆனா இது பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு நருட்டோ பார்க்குற ஃபீல் தான் இவனை பார்த்தா. எனக்கு கக்காஷி இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்க முடியல எப்படி இருக்கும் கக்காஷிக்கு. மனுஷன் கொலை கொலைன்னு ஆயிட்டாரு. இத பத்தி நம்ம பேசுறது ஞாபகம் இருக்கா ஓபிட்டோ? கக்காஷிக்கு நம்ம gift வாங்கணும்னு சொன்னோமே. இதுக்கு மேல ஒரு பெரிய gift எல்லாம் கொடுக்கவே நான் சரியா கவனிக்கல. இங்க பாரு, உனக்காக தான் நான் இதை பிரத்யேகமா தயார் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா சீக்கிரமே உனக்கு பழக்கமாயிடும். ரொம்ப நன்றி. இதுதான் என்னோட கிஃப்ட். ஏண்டா உனக்காக ஸ்பெஷலான மெட் கிட். இதுல உனக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். உனக்கும் நன்றி. ஏய், இப்போதைக்கு என்ன பார்த்து கை காட்டுற? நீ கொடுப்பான்ற வாழ்க்கையிலே மறக்க முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் பண்ண துரோகத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதுனால அவர் அப்படி ஒரு முடிவெடுத்தாரு.
இங்கிருந்து நம்ம தனித்தனியா தான் பயணிக்க போறோம். எனக்கு தனியா போக விருப்பம் இல்ல. நான் உங்களோட வரேன் கேப்டன். இவளை நாங்க எங்களோட கூட்டிட்டு போறோம். எல்லாம் 2 பேரும் சண்டையாச்சு. நீ என்ன பேசுறங்கறத கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா ககாஷி? ஆமா, நாம 2 பேரும் சேர்ந்து தனியா ஒரு மிஷன் முடிக்கணும். அப்போ ரீன் அவள என்ன பண்ண போறோம் அதையும் சொல்லு. அவளை அப்புறம் வந்து தேடிக்கலாம். யாரு என்ன ஆனாலும் சரி, நம்ம மிஷனை முடிக்கிறது தான் எனக்கு முக்கியமானது. சரிதான். இந்த நிஞ்சா உலகத்துல விதிகளை மீற யாரா இருந்தாலும் புழு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்கள கெட்டவங்க முத்திர குத்துவாங்க. ஆனா தன் நண்பனையை கைவிட்டுட்டு கவலை இல்லாம போறவன் அந்த புழுவை விட கேடு கட்டவன். இந்த அப்பா இழந்த வழியில கண்டுபிடிச்சிட்டேன். ககாஷி, நீ எப்படி இங்க வந்த? அதுவா, உன்ன மாதிரி குழந்தையால எத்தனை பேரையும் எப்படி சமாளிக்க முடியும், அதான் வந்த. ககாஷி, ஹோபிட்டோ, பின்னாடி பாரு. அதான் நட்டியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம பார்த்தது இந்த ஒரு கேரக்டர் தான். அதுவே இப்படி மாறி நிற்குது. அவருக்கு நாள் தான். ஆனா எப்படி நீங்களை பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. ஹோபிட்டோ வைக்குது, ஆனா எப்படி? ககாஷி, ஒபிட்டோ. இந்த ஊர்ல யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிறந்த ஜோனி. சொன்னா அந்த ஃப்ரேம் பார்க்குறப்ப தான் டவுட். என் மனசார சொல்றேன் ககாஷி, தயவு செஞ்சு நான் தர்றதை ஏத்துக்கோ. அது நீதான். உண்மையிலேயே நீ ஒபிட்டோ தானா? ஆனா நீ தான் செத்து போயிட்டீங்க. என்னவாடா மாறி நிற்கிற? சந்தேகமே வேண்டாம். கூப்பிட்டோ குஜியாதா. நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஆனா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீயே அவன்தானா? ஹோபிட்டோ, நீ இந்த முறை என் நண்பர்களை நானே காப்பாத்த போறேன். அன்னைக்கு எல்லாரும்
ககாஷி அபிட்டோ காப்பாற்ற நீங்கள் எதிர்க்கிறாங்க எனக்கு வேண்டாம் விட்டு முயற்சி பண்ணாத ககாஷி. இதுக்கு மேல நான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாறைக்கடியில் என்னோட வலது பக்கம் மொத்த உடம்பு நசுங்கிடுச்சு. என்னால எதையுமே சுத்தமா உடம்பு. நான் ஒரு கேப்டனா, நான் ஒரு ஜானினா. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ ஜொனினா ஆனதுக்கு நான் மட்டும்தான் உனக்கு எந்த ஒரு பரிசுமே தரல ககாஷி. அதனால என்னோட ஷேரிங் கண்ண நீ பரிசா ஏத்துக்கோ. ககாஷி ரீன் நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பா. இங்கேருந்து எனக்கு அக்காசுக்கு கூட்டு போயிருக்காங்களே. எப்படி அங்கே சேர்த்தாங்க? அப்போ அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு தானே போயிருக்கணும். அதாவது அன்னைக்கு கல் விழுந்து நெசுகிற மாதிரி தான் காமிச்சாங்க. இவன் யாருன்னு சொல்லுங்க. அவன் எங்க கூட படிச்சவன் தான். குறிப்பா உச்சிகாவை சேர்ந்த லீவ் ஷினோபி. அவன் நடந்து முடிஞ்ச பெரிய போர்ல அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சோம். அன்னைக்கு நீ பொழைச்சிருந்தா எதுக்காக என்ன தேடி வரல? நான் எப்படி பொழைச்சேன், யாரு காப்பாத்துறாங்கிறதுல முக்கியமே கிடையாது. ஆனா உங்க ஆர்வத்துக்காக நான் ஏன் திரும்பி வந்தேங்கிறத மட்டும் சொல்றேன். உங்களுக்கு முக்கியம்டா சொல்றோம். அவங்க ஏன் விருப்பம் மாறினாங்க? அதுக்கு ஒரே காரணம் ஏன் ரின்ன நீ கொன்னது தாண்டா. எது முன்னாலதான் வந்திருக்கேன். அக்காச்சி எப்போ கொண்டாங்க? என்ன வளர்ந்து என்னாச்சு இப்ப? எதுக்கு என்ன அப்படி பாக்குற ககாஷி? ஏன்னு கேட்டா என்ன விட்டு போனதையும் திரும்பி வந்துருவான்னா சொல்லு கேக்குறேன். எப்படியோ இந்த உலகத்தை மிச்சம் வைக்காம முடிக்கிறதுன்னு முடிவோடு தான் வந்திருக்கேன். ககாஷி சென்சை, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பழச நினைச்சு வருத்தப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. பேச்சுவார்த்தையெல்லாம் இது வேற மாதிரி இருக்குன்றது. எப்படியாவது நாம இவருடைய முயற்சியை முறியடிச்சு ஆகணும். ஏதோ நடந்திருக்கு. அதை நான் நருட்டோ சொல்றதா சரி. இன்னும் ஸ்டேட்லேயே தான் இந்த ரின் அதுக்கப்புறம் காட்டலையே கஷ்டம் அமைதியாக தான் இருக்காரு. பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்காது. உங்க தலையெழுத்தெல்லாம் இன்னியோட முடிஞ்சு போச்சு. ஃபயர் ஸ்டைல் சாவுடா. நடத்த இருக்கு. மாந்திரா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்ப அங்க ஓபிட்டோ, இவருக்கு எப்படி தெரியும்? இங்க என்ன பேசுறது, எதை பத்தி பேசுறது ஒண்ணுமே புரியல. அப்படியே கிருகிருன்னு உக்காந்துக்கிறோம் நாங்க. எங்க ஆத்தர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வர வைக்காம விட மாட்டாரு போல இருக்குது. அந்த அளவுக்கு வச்சு செய்யறாரு. ஒரு எபிசோட்ல இவ்வளோ ட்விஸ்டா இவ்வளோ பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுங்களா. எல்லாத்தையும் அப்படியே போட்டு அடைச்சி வச்சா எங்களுக்கு எப்படி மூச்சு ஆகுதுங்க. எங்களுக்கு மூச்சு அடைக்குது. எனக்கு தெரியலைங்க. இது என்ன எனக்கு யோசிக்கனே தெரியல. எனக்கு இங்கே சீன் போயிட்டு இருக்கு. எனக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கே ரீகேப் ஒன்று போயிட்டு இருக்குதுன்னா என் மூளைக்குள்ள 1000 வீடியோ ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கெஸ் இருந்ததுங்க. ஏற்கனவே ஒரு இது இருந்தது, கெஸ் இருந்தது. அது 2 எபிசோடாக வந்து அந்த கெஸ் போன இதுலேயும் அது ஓரளவுக்கு நான் கணிச்சேன். பட் ஆனாலுமே நான் எப்படி கற்பனை பண்ணேன்னா, இது போன எபிசோட்லேயும் நான் சொன்னேன் ஒரு விஷயம் சொல்கிறேன். பட் லென்த்தாக போக நான் சொல்கிறேன்ட்டு. அது என்னென்னா,
இவனை கண்ணை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு மட்டும்தான் நான் திங்க் பண்ணேன். இவனே வந்து நிப்பான்றது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த கண்ணு எப்படி கிடச்சிச்சின்னு கக்காஷி கேட்டார். அப்போ எனக்கு என்ன டவுட்னா, மேபி அங்கே மாற்றினான் இல்லையா, இந்த குரூப் வந்து அவன் கண்ணை மட்டும் எடுத்து வேற ஒரு பாடியில் வச்சு எதனா பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா இவன் லீஃப் வில்லேஜே எதிர்க்கிறான், ஸோ அந்த கிளானையும் இது பண்ணுறான் அப்படின்னா இவன் வேறையாக தான் இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. மேபி இந்த கண்ணை எடுத்து இவனை வச்சு எதனா பண்ணுறாங்களோ ஆட்டோன்னு நினச்சேன். பட் ஃபேஸ் அதே தான், ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு, அதே இதில் தான் வந்திருக்கு. அவன் முகம்தான் இது எப்படி எடுத்துக்குதுன்னே புரியல. அவன் கேரக்டரே இல்லையே இது. அவன் எப்படி இருந்தால் லீஃப் வில்லேஜில் ஒரு நருட்டோ மாதிரி, சொல்லப்போனால் நருட்டோட இன்னொரு இது தான் அவன். அப்படி இருந்த ஆள் வந்து இவ்வளோ வெறுப்பாகி இவ்வளோ இது பண்ணுறான். எனக்கு ரின்ன ரீசனாக சொல்கிறான், அது ரின்னு வந்து கக்காஷிக்கு சொல்லிட்டான்றான். என்னடா சொல்லிட்டுருக்க, ஒன்றுமே புரியல. கக்காஷி வாய் திறக்க மாட்டேன்றாரு. அவர் எங்க எனக்கு அது ஷாக்காக அதிர்ச்சியில இருக்குது. இருக்காரு. இப்படி வந்து நின்னா ஏதோ அவர் யோசிப்பார் அந்த டைம். நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பண்ணுது. கக்காஷிலாம் அந்த இடத்துல நின்று அந்த ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு எப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு பர்சன் வந்து நின்று இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எப்படி பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து இப்படி நிற்கிறான், அந்த மூஞ்சி மாறி அவ்வளோ வெறுப்பாக பேசுகிறான், சாவுங்கன்றான். என்னன்னா அவனை பார்க்கவே முடியல. நிறைய பேர் மாறினாலுமே இவன் மாறினதை பார்க்கும்போது அழகிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவன் மாறிட்டானா அப்படின்ட்டு. இந்த கேரக்டரா என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஒரு மாதிரியாக இருக்கு. இப்படி போயிருக்க வேணாம், இப்படி இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை, இப்போ அந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நண்பனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஒரு கொலையை பண்ணார். அதுவே நம்மளுக்கு ஷாக்கு. இந்த கேரக்டரு கத்தி எடுத்துச்சு, ரத்தக்காவை வாங்கிச்சுன்னு அப்படி இருந்த ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு இத்தனை உயிரை பலி வாங்கியிருக்கு, இவ்வளோ ரத்தக்கரை பட்டிருக்கு அவன் கையிலனா இது எப்படி சாத்தியம்? எனக்கு பெயின்லாம் கூட நகட்டோ கூட அப்படி மாறி அப்படி நின்னதை விட இது இப்போ பல மடங்காக இருக்குது. இந்த கேரக்டர் இப்படி அவனுக்காவது வலி மாறி எதோ போயிடுச்சு. இவன் எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரீசன் எனக்கு ரின்னு சொல்கிறது வந்து இன்னும் சுத்தம். இந்த இதுக்கு இவன் இப்படி மாறி இருக்கானே எனக்கு என்ன இதுன்னே எனக்கு புரியலைங்க. கக்காஷியை தான் இப்போ கக்காஷினால தான் இப்படி கோவமாக நிற்கிற மாதிரி ஃபீல் இருக்குது நிற்கிறது. இல்லை ஆனாலும் கக்காஷ் கூட இருந்திருக்காங்க, அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தது. கக்காஷ் எப்படின்னு தெரியும். அப்படி இருந்து எப்படி அவன் இந்த மாதிரி பேசுகிறான்றது எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ குழப்பி உள்ள அதே தான் இப்போ முன்ன நம்ம லீஃப் வில்லேஜுக்கும் நம்ம இதுக்கும் கிளானுக்கும் ஆச்சு, உச்சியா கிளானுக்கும் அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு குட்டையை குழப்பி வச்சுருக்காங்களே. எல்லாமே ஏதோ வந்து ஒருத்தர் வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்குதுங்க. இது எல்லாமே அது இயற்கையாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ ஒருத்தன் உள்ளே வந்து விளையாடிக்கிறான்ட்டு. இதுலேயும் அவனே டான்ஸோ தான் இங்கேயும் ஏதாவது குட்டாவில் பண்ணிதான் வச்சோம். என்னவா என்ன இது சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. இல்லை இவ வந்து கண்ணெல்லாம் கொடுத்து இப்படி நின்றுட்டு இப்போ கக்காஷ் முன்னாடியே வந்து மாஸ்க் போட்டுலாம் நிற்கும் போது அது எப்படி அவங்க கக்காஷை கொஞ்சம் கூட ஃப்ரெண்டாக பார்க்க முடியாத அளவுக்கு அவன் இருக்கானா அப்படின்னு அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல. அவன் ரீசன் இருக்கு, அவன் பக்கம் ஏதோ ஒன்று வச்சுருக்கான கூடமே எப்படா யாரோ மாதிரி அப்படி பரம எதிரி மாதிரி தான் அந்த ட்ரீட்டே இருந்தது. இல்லை ட்ரீட் பண்ண விஷயமே இருந்தது. இல்லை இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டுன்னு கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காட்டான். ஏற்கனவே நம்மளுக்கு தான் இவன் யாருன்னு தெரியாது மாஸ்க் போட்டுனான். பட் அவன் எப்போல இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுறான். கக்காஷி எப்போ இருந்தால் பார்த்துனுறான். அப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் எப்படி அவன் இருந்தான். இந்த கோவத்தை அப்போ காட்டவே இல்லை. அப்போ இதுவாக இருந்தான். இப்போ தான் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மாஸ்க் எழுந்ததுக்கப்புறம் நானும் அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தான் ரொம்ப கோவத்தை அவன் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அந்த கனெக்ஷனும் புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அவன் தான் இவனான்னு இப்போ வரைக்குமே டவுட் ஆகுது. மேபி அவனை கண்ட்ரோல் பண்ணி நிற்க வச்சு நிற்கிறாங்களாடா, இவன் அப்படி கிடையாதுறான்னு தான் என் மனசு சொல்லிட்டு இருக்கு. இப்பயுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த கேரக்டர் இப்படி நிற்குமா அப்படின்றது. அந்த ஃபேஸ் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஒரு பக்கம் பார்க்கும்போது இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபேஸில் எவ்வளோ ஒரு சாஃப்ட் ஒரு கைண்ட் எப்படி பார்த்தோம். அந்த ஃபேஸ் ஒரு குழந்தைத்தனமாக இருந்தது. அந்த சிரிப்பே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த வயசில். அந்த மூஞ்சி இப்படி மாறி நிற்கும் போது அவன் மாதிரி கோவம் வர மாட்டேது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி கோவம் வர மாட்டேங்குது. எனக்கு எங்கே போயிட்டு இருக்குன்னா, இவன் தான் இன்னைக்கு நம்ம நம்ம நருட்டோ லைஃப்பில் விளையாடி இருக்காங்க. அது யோசிச்சு பாருங்க. அப்போது மினோட்டோன்ற சென்ஸே அவள் தெரிஞ்சே அப்போ எதிர்த்துருக்கானா நீ என்னன்னு எனக்கு புரியல. அப்போ அவங்க ஒய்ஃபை நீ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க, ரண வேதனை பார்த்திருக்க, ஒரு ப்ரெக்னென்ட்டான உமனை அவங்கள்ட்ட குறாமல் எடுத்து எப்படா அதெல்லாம் உன்னால் முடிஞ்சது? எப்படா அந்த கேரக்டர் அப்படி பண்ணோம்? நீ கக்காஷி இதுக்கே என்னால் இது யோசிக்க முடியல. இன்னும் மினோட்டோ கிட்ட நீ அப்படி நடந்துக்கிற, இதில் எப்படா சாத்தியம்? இது அவன்றதே என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இப்போ கூட எனக்கு இப்போ நான் வந்து என்ன வரும் அப்படின்னா, அவன் வேற இவன் வேறன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் இது பண்ணிச்சுன்னா சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. அப்படி தானாலும் அது சீனே வந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியும். என் மனசு அது ஏற்றுக்காது. அப்படி இருக்கு எனக்கு. அது எனக்கு எப்படின்னா இப்போ பெயின்லாம் வந்து மாறினதெல்லாம் பார்த்தோம். நம்ம பெருசு கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு மாறினதே அதுக்கே நம்ம கோவப்பட்டோம். பெயின் என்ன இருந்தாலும் எப்படி அது இப்படி மாறலாம் அப்படி மாறலான்னு ஒரு கோவம் வந்துச்சு எனக்கு.
பட் இவனை பார்க்கும்போது எனக்கு கோவம் வரலைங்க. ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அது அந்த ஃபீல் எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம லீஃப் வில்லேஜ்ல நம்ம கக்காஷ் நம்ம பிடிச்ச பர்சன்ஸ் கூட அந்த ஆட்கள்லாம் பார்த்துட்டு, நம்ம கூடயே இருந்து ஒருத்தர் மாறினா எவ்வளோ வலியா இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன் இப்பதான். அது வந்து அந்த அங்கேருந்து ஒரு பெயின் வந்தா, இப்படி வந்தா இப்படி இருந்தது. நமக்குள்ளே இருந்து ஒருத்தன் மாறும்போது தான் அந்த ரியல் பெயினே என்னால ஃபீல் பண்ண முடியுது. இல்ல எனக்கு அன்னைக்கு மினாட்டோ ஃபைட் போடுறப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவனோட இந்த கை கரெக்டாக கலண்டு அப்படி விழுந்துச்சு, ஒழுகி விழுந்துச்சு. அப்போவும் என்ன சொல்கிறது, அப்போ இந்த உடம்பு அவனை அன்னைக்கு நெசுங்கினது தான். அப்போ இது ஃபிட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த ஜென்ஸோ இருக்கான்ல, ஜென்ஸோ அவன்கிட்ட இருந்து எடுத்து பண்ண மாதிரி இருக்குது. அவன் இந்த மாதிரி ஆனா உடம்பு இது ஒரு சைடு பண்ணுறது. நல்லா இருந்துச்சுல்ல, ஒரு சைடு தான் கல்லு விழுந்துருந்தது. ஒரு side ஃபேஸுமே ஒரு நெசுங்கினது. சைடு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சைடு தான் ஒரு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அன்னைக்கு கை கழண்டு விழுந்தது பண்ணது இப்போ திரும்ப வருது அப்படின்னா, அப்போ அவன் பண்ணுற வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. அப்போ இது ஒபிட்டோ இப்போ அதாவது என்ன சொல்கிறது, ஒபிட்டோ டோபி இதுவே எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. இப்போ ஒபிட்டோ தான் இது ரியலாகவே அவனுடைய உடம்பு தானா, இல்லை வந்து ஜெட்ஸுவோட உடம்புல இவனை வச்சு நிற்க வச்சு அவனுடைய கண்ட்ரோலில் இது நடக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் ஆனா இருக்குது. இவ ஏன்னா இந்த இல்லாம கேரக்டர் இப்படி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனா இவ இல்லாம இந்த மெமரிஸ் இல்லாம பண்ண முடியல. எனக்கு அந்த ரின் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மெமரி ஆமாம், இருக்குல்ல, அது அப்படி டவுட் எப்படி இருக்குது. இல்லாமன்னு சொல்ல முடியும்? எனக்கு அது புரியல. ஆனால் இந்த டவுட் அணிலிருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்ததுலேருந்து ரின்னு ஒரு கேரக்டர் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பார்க்கலாம் வில்லேஜ்லேயும் இல்லை, அந்த கேரக்டரே காட்டலையேன்னா இப்போ இவன் சொல்கிறபடி பார்த்தா இறந்துச்சுன்றது, அதுவும் கக்காஷி கொண்டாங்கன்றது தான் எனக்கு திரும்ப திரும்ப அதே தான் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியம்? இவர் எப்படி அது ஃப்ரெண்டு, அது அது எப்படி கொல்ல எனக்கு முடியும்? தெரியாம ஏதாவது நடந்திருக்கும். நம்ம கக்காஷ் அப்படி பண்றதுக்கு தெரியாம கூட வாய்ப்பே எப்படா இல்ல. வந்து ரின்னை கொல்ல முடியும்? எனக்கு புரியலடா அது. இல்ல இப்ப டீமா போய் இப்ப கூட ஃபிளாஷ்பேக்ல கூட பாத்தீங்கன்னா, டீமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இல்லாம பிரிஞ்சு போனாங்க. அப்புறம் சேர்ந்து வந்து சேவ் பண்ணாங்க இல்லையா கக்காஷிலாம். ஸோ அந்த மாதிரி எங்கனாவது ஒண்ணா போயிட்டு ரின்னை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம்ல. அப்படி கூட ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அது கக்காஷி அது தான் அவன் காரணம்னு அப்போ அவன் நினைச்சிருக்கலாம்ல. அப்போ அது நீ கக்காஷ் தான் கொன்னான்ற வார்த்தையா வரப்போகுது. காப்பாத்தலைன்றது அவன் சொன்னது, எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து அது நீ காப்பாத்தலைன்னு சொல்லியிருந்தா அது நீ சொல்கிற கணக்குப்படி வருது. நீ தான் கொன்னன்றானே, அது எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அது எனக்கு புரியலைங்க. அது இன்னும் அது வரத்துக்கு இந்த மாஸ்க் எப்படா உடையோன்னு இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து உடச்சு இவனை இப்போ எனக்கு ஒபிட்டோவான்னு எதை சொல்கிறேனே தெரியல, வாய்க்கொலர்னுக்குது. இன்னும் இதை எனக்கு ஐயோ இதுல இருந்து எனக்கு நிதானத்துக்கு வர்றதுக்கே எனக்கு பல நாள் ஆகும். எனக்குலாம் என் கை நடுங்கி நிற்குது. ஒரு நடுக்கத்துலேயே நான் பேசிட்டு இருக்கேன். ஷிவர் ஆகுது, கையில் ஜில்லுன்னு ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. எனக்கு திரும்ப திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் வருது. மாற்றி மாற்றி இது எங்கேயோ என்னமோ நடக்குது. இப்போ நருட்டோ இப்படி நிற்கிறதுக்கு காரணம் நீயான்றது வந்து என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்க. இது என்னடா இது, அவன் லைஃப்பில் அப்போ விளையாடி வச்சிருக்கடா, இது எப்படா எடுத்துக்கிறது? அது ரின்னு காரணம் சொல்கிறா, அது என்ன ரீசன்னு புரியல. சொந்த சென்சேவே நீ எப்படா எதிர்த்தேன்றது எனக்கு புரியல. இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு அவர் அன்னைக்கு காப்பாற்றணும் தாண்டா உன் கண்ணையும் கொடுத்து இது பண்ண, அப்படியேப்பட்டவர் இப்போ எதிர்த்து நிற்கிற ஒரு ஃபீலும் இல்லாமல் இதெல்லாம் வச்சு பார்க்குறோமோ இவன் தான் ஒபிட்டா அப்படின்னு உருவத்தை மட்டும் காமிச்சு ஒபிட்டோன்னா எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். நீ எப்படிதான் அவனுக்கு தெளிவாக எல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து என்னால் வெளியே போக முடியல. என்னால் இதுவே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நீ சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, ஆமாம் மின்னோட்டெல்லாம் இருந்தார், அவரெல்லாம் ஒரு வழி பண்ணியிருக்கான்றதே நீ சொல்லும் போதே எனக்கு மண்டையில நீ தோணுது. வந்து ரிலாக்ஸாக பின்னாடி போய் யோசிச்சுப்பாரு, நமக்கு மண்டை வெடிச்சிருக்கு. எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன்னு, எனக்கு உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, மூளை எங்கேயோ போயின்னுக்குது. எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ விஷயம் நடந்துருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு எபிசோடில் இப்படி எடுத்துன்னு வந்து திடீர்னு காமிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு ஆகுது. இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு வந்து மூச்சு வந்து விட்டு வந்துருக்குது. அப்படிங்கிற நான் ரிலாக்ஸ் ஆகணுங்க. இது வந்து ஒரு எபிசோடில் இவ்வளோ ப்ரெஷர்லாம் தூக்கி வச்சா எங்களுக்கு வந்து தூக்கி தலைமையில வச்சுன்னு உட்காடுற மாதிரி ஒரு அந்த ஃபீல். கக்காஷ் எப்படி மூச்சு வாங்கி ஒன்று நின்னாரோ அந்த ஃபீல்ல இருக்க நான் இப்போ அந்த மாதிரி பண்ணது. எப்பா எனக்கு அதான் சொல்கிறேன், இது ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இது. ஏன்னா இது பேசி இப்போ நான் யோசிச்சு பேசினா அவ்வளோ விஷயங்கள் போயிட்டே இருக்கும், எதோ போகுது. அது எனக்கு புரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நின்னா, நான் இன்னொரு எபிசோடில் மாதுரா என்ட்ரி ஆகும் போதே சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றப்போ கோவமே படலை, இதுனோ தெரிஞ்ச விஷயமாய் காமிச்சிக்கிறாருன்னு. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்ததே ஷாக்கு. வந்தது ஒபிட்டோ அப்படின்ற இவருக்கு எப்படி அவர் பேர் தெரியும்? இந்த ஆள் எப்பயோ வாழ்ந்தாரு. ஒபிட்டோ இவர் எந்த டைமுக்கு பிறந்தே இருக்க மாட்டேன், இவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க, எப்படா பேர் தெரியும்? எனக்கு அது வேற. நான் பாருங்க, நான் எவ்வளோ மக்கு, நான் எனக்கு நரோட்டோ பார்க்குறப்பதான் நான் எவ்வளோ மக்குன்றது அப்பப்போ எனக்கு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த அனிமி. ஏன்னா நான் வந்து கேட்குறேன், இவங்க வந்து மாதராக்கு ஷாக் ஆனாங்க, இந்த பரவாயில்ல எல்லாம் உச்சிருக்கலாம் தானே அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சொல்கிறாங்க, மாதரா எப்பயோ இருந்தாலும் அவர் இறந்தே போயிட்டாரு, ஒபிட்டவே அவருக்கு தெரியாது, அவர் எப்படி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கலான்னு சொல்லும் போது எனக்கு மண்டைக்கு எட்டுது. நான் அந்த அளவுக்கு
உறைஞ்சு போய் உக்காந்துக்கிறேன். நீ மாதரான்ற கேரக்டர் கூட நீ எப்பவுமே ஃபர்ஸ்ட் வகை சேர்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வகைன்றவர் யார்? அதுதான் நம்மளுக்கு அதுதான் தாத்தா. எங்க ஆமா. நம்ம தாத்தா பாட்டிக்கே தாத்தா. அப்படின்னா எந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க இருக்கிறவங்க வந்து இப்போ இருக்கிற இப்போ மாதரா இறங்கி வந்ததும் நருட்டோ அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி தெரியும்? அதே தான் இப்போ ஒபிட்டோன்றவனு எப்படி தெரியும்? இப்போ நருட்டோவே இப்போதான் பார்த்து யாருன்னு கேட்குறான் அப்படின்னா இப்போ ஆடுறவங்களுக்கே தெரியல, நீ இறந்து வந்து நின்னோடனே எப்படி தெரியுன்றது தானே. எனக்கு அந்த உச்சகலான்னு அவ்வளோதான். அப்படி ஆயிடுது எனக்கு. இந்த இவ்வளோ கலவரம், இவ்வளோ விஷயம், ஷாக்கு, அது இப்போ என்ன எல்லாத்தையும் மாதம் என்ன ஜோசியராடா? இந்த இதுல வந்து ஒபிட்டோன்னு ஒருத்தன் வந்து பிறப்பான அதுதான் எழுதி வச்சுட்டு சொல்றேன். போனாரு. எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேது. சொல்ல போனா நரோட்டோ இந்த ஷிப்புடன் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து மைண்டு டோட்டலாக ஆஃப். அது என்னால் இப்படி எப்பெல்லாம் போயிட்டு வர முடியல. அந்த எபிசோடோட அப்படியே வெடிச்சிடுறேன். அப்படியே அதோடய போயிடுது. அடுத்த எபிசோடில் தான் மைண்டு இருக்குது. இவங்களாம் வந்து பழசு வரைக்கும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அழகாக அது ஒன்று பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு அது வரமாட்டேங்குது. அந்தந்த எபிசோட இருக்கிற ஷாக்கே என்னை ஆஃப் பண்ணிடுது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ரிலாக்ஸாக உங்க முன்னாடி பார்க்குற மாதிரி தெரியுதா? நான் அப்படி இல்லைங்க. இப்போ நான் விட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆமா, முடிச்சுட்டு வந்து எனக்கு 2 பேரும் அவ்வளோ புலம்பினி இருக்க போகிறோம். புலம்பிட்டு அவ்வளோதான். அதான் இருக்கோம். சொன்னேன், ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேங்க. எனக்கு முடியல. இதுக்கு மேலே எனக்கு அடுத்த வீடியோ பண்ணணும்னா கூட எனக்கு தெரில. எனக்கு இதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணாதான் எனக்கு என்ன வரும். என்ன இப்படியே தான் அப்படியே சேது மாதிரி தான் நான் உட்காந்துருப்பேன் அந்த ஃபீல்டில். வீடியோ முடிச்சுப்பாங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம்.